இவர் எல்லாத்தோட நல்லா வேகமா ஓட தெரிஞ்சாலும் ஒரு சில காரணங்கள்னால இவரால் ஃபர்ஸ்ட் பிரைஸ் அடிக்கவே முடியல. அப்படிதான் ஒரு ரன்னிங் ரேஸ் ஸ்டார்ட் ஆகுது. அங்க இருக்க எல்லாத்தையோட ரொம்ப வேகமா ஓடிட்டு இருக்காது. சொல்ல போனா அங்க இருக்கவங்களே இவர் தான் ஃபர்ஸ்டா போயிட்டு இருக்காரு. திடீர்னு பார்த்தா ஏதோ ஒரு கல்லு தடுக்கி விட்டு அவர் காலில் ஏதோ அடிபட்டுருது. அதனால அவரால் ஃபர்ஸ்ட் ரீச் பண்ண முடியல. அதுக்கப்புறம் அவரோட கோச் போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இவரோட காலில் ஏதோ கல்லு குத்தி இருக்குன்னு சொல்லிட்டு. ஷூ இல்லாதனாலதான் இப்படி ஆயிடுச்சு. அடுத்த தடவை நீ ஷூ போட்டு ஓடு, நான் உனக்கு ஷூ வாங்கி தரேன்னு ஒரு ஆபீசர் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா இவ்வளவு நாள் வெறுங்காலில் ஓடி பழகிட்டு அந்த ஷூல ஓடுறதுக்கு இவருக்கு சுத்தமா வரவே இல்லை. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் முயற்சி பண்ணி அந்த ஒரு ஷூலையுமே நல்லா ஓட ஆரம்பிச்சாரு. எந்த அளவுக்கு நல்லா ஓடுறாருன்னா கம்மியான டைமிங்ல நிறைய டிஸ்டன்ஸ் கவர் பண்ணிருக்காரு. இவன் இப்படியே விட்டோம்னா நம்ம யாருமே ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் தனியா இருக்கிறப்ப அவன் ரூமுக்கு போயிட்டு மற்ற பிளேயர்ஸ்லாம் அவனை பட்டு காலிலேயே அடிச்சிடுறாங்க. சுத்தி இருக்கவனா நாளைக்கு மேட்ச்ல நீ கலந்துக்காத, தேவையில்லாத உன் காலில் ஏதாவது பிரச்சனை ஆயிருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல நான் கண்டிப்பா கலந்தே தீரும்னு சொல்லிட்டு அந்த மேட்ச்ல போய் கலந்துக்கிறாரு. இருக்கவங்களாம் இவனை பார்த்து ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. என்னடா அவன் காலில் கட்டு போட்டு வந்து ஓடுறதுக்கு நின்றுட்டு இருக்கான், எப்படி இருந்தாலும் தோத்து தான் போவான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஆனியமார்ட்ஸ் கெட்செட்ஸ் கோன்னு சொன்னதுமே ஒரு ஓட ஆரம்பிச்சாரு. ஸ்டார்டிங்ல ரொம்ப பொறுமையா தான் ஓடிட்டு இருக்காரு. ஓடவே முடியல. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நம்ம கண்டிப்பா ஜெயிச்சாகணும்னு சொல்லிட்டு ரொம்ப வேகமா ஓடிட்டு இருக்காரு. கடைசி அவர் நல்லா வேகமா ஓடி போய் ஃபர்ஸ்டும் போயிடுறாரு. அங்க இருக்கவங்க யாருனாலுமே நம்ப முடியல.